வாரிகோஸ் வெயின் வர்றதுனால ஹார்ட் அட்டாக் வருமா, ஸ்ட்ரோக் வருமா, கால் எடுத்துருவாங்களா, இந்த மாதிரியான ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஸ்டாக்கிங்ஸ் கம்ப்ரெஷன் ஸ்டாக்ஸ் போட்டால் வாரிகோஸ் வெயின் வந்து அதிலே குணமாயிடுங்கிற காமன் மித் அது. இந்த மாதிரியான சீரியஸான பிரச்சனைகள் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஹார்ட் அட்டாக் வராது, ஸ்ட்ரோக் வரதுக்கு இது காரணம் கிடையாது. அதனால் காலில் வெளியில் நரம்பு தெரியாதனால இது வாரிகோஸ் வெயின் சார்ந்த பிரச்சனைகள் இல்லைங்கிறது ஒரு தவறான புரிதல் மக்கள் மத்தியில் இருக்குது. ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த வாரிகோஸ் வெயின் பிரச்சனைனாலையும் காலில் ரத்த தேக்க ஏற்படக்கூடிய பிரச்சனைனாலையும் மக்கள் மத்தியில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய 10 மித்ஸ், அதாவது 10 விதமான தவறான புரிதல்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த தவறான புரிதல்கள் இருக்கிறதுனால பல பேர் வந்து அதோடைய நோயோட தாக்கத்தோட தீவிரத்தையும் பற்றி தெரிஞ்சிக்காமல் லேட்டாக வரதுனால, வைத்தியம் லேட்டாக பண்ணுறதுனால, அவங்களுடைய ரிக்கவரியும் லேட் ஆகிறதுனால தான் நம்ம இந்த டாபிக் பற்றி இப்போ பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தவறாக புரிஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மித் என்னன்னா, ஸ்டாக்கிங்ஸ் கம்ப்ரெஷன் ஸ்டாக்ஸ் போட்டால் வாரிகோஸ் வெயின் வந்து அதிலே குணமாயிடுங்கிற ஒரு காமன் மித் அது. இது என்னென்னா, வாரிகோஸ் வெயின் பொறுத்த வரையிலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அவங்க வழியாக அவங்களோட ஃபேமிலிஸ் வழியாக ஜெனட்டிக்காக வரக்கூடிய முக்கியமான காரணங்கிறதுனால அதோடைய ப்ராக்ரெஷனை நம்ம தடுக்க முடியாது. இயற்கையாகவே மரபு சார்ந்த பிரச்சனை வாரிகோஸ் வெயின்ஸு. ஒருத்தருக்கு வந்து ஒரு சில நேரம் அந்த நரம்புகள் வந்து செயலிழந்து போகிறதுக்கு காரணம் மரபு வழியாக அந்த நரம்போட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அது வீக் ஆகிடுது. ஸோ அதனால் காலில் ரத்தம் தேங்க ஆரம்பிக்குது. இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த வெயின் பிரச்சனைனால இருக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்தில், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், காலில் வந்து நரம்புகள் தெரியும், ஆனால் வந்து தொந்தரவு இருக்காது. என்றைக்காவது ஒரு நாள் ட்ராவல் பண்ணுறீங்க, எப்போயாவது கால் வலி வருது, கால் வீக்கம் வருது, அந்த மாதிரி தொந்தரவுகள் ப்ளஸ் கால் வீக்கம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் வருது, இந்த மாதிரியான மைனர் தொந்தரவுக்கு இந்த ஸ்டாக்கிங்ஸ் போடும்போது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இதே ஒருத்தர் வந்து காலில் புண்ணு வந்திருக்கு, காலில் வந்து ப்ளீடிங் ஆகுது, ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வருது, கால் கனமாக இருக்குது, தோல் கருத்து போயிருக்கு, தோல்லாம் ஹார்டாக இருக்குது, இந்த மாதிரி நபர்கள் வந்து சாக்ஸ் போட்டாலும் இந்த நோயோட ப்ராக்ரெஷன், அதோட நோய் வந்து இன்னும் மேற்கொண்டு அதிகமாகிட்டு தான் போகும். ஸோ வாரிகோஸ் வெயினை பொறுத்தவரையிலும் ஆரம்ப கட்டத்தில் சாக்ஸ் பயன் தரும். இதே லேட்டாக கால் வீக்கம், தோல் கருத்து போகிற ஸ்டேஜு, காலில் புண்ணு வர ஸ்டேஜ், ப்ளீடிங் வர ஸ்டேஜு, பிளட் கிளாட் வர ஸ்டேஜ், இதெல்லாம் வர ஸ்டேஜில் வந்துட்டு நிரந்தர வைத்தியம் பண்ணிக்கிறது தான் பெட்டர். சாக்ஸ் வழியாக இதை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ரெண்டாவது முக்கியமான மித்தை பற்றி பேசணும்னா, இப்போ காலில் வரக்கூடிய புண்ணை வந்து சும்மா ட்ரெஸ்ஸிங் போட்டாலே ஆறிடும். பல பேர் வந்து காலில் வந்து புண்ணு வரும்போது பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அது ட்ரெஸ்ஸிங்லேயே சரியாயிடுன்னு சொல்லி பல மாதங்களாகவே அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணி அந்த புண்ணு சுருங்குற மாதிரி இருக்கும், ஆறாதே அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங்லேயே நம்ம குணப்படுத்திடலாங்கிற ஒரு தவறான புரிதல் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம கிளியர் பண்ணணும்னா என்னென்னா, நார்மலாக வந்து எந்த புண்ணாவது காலில் வரக்கூடிய புண்ணு 4 வாரத்துக்கு மேலே புண்ணு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய நார்மலாக ட்ரெஸ்ஸிங்லேயோ இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு லோக்கலாக பண்ணக்கூடிய வைத்தியத்தில் ட்ரெஸ்ஸிங் பண்ணி 4 வாரத்தில் ஆறலைனாலே காலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தில் ஏதோ பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து ஏஜ் வைஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ சப்போஸிங் வந்து ஒரு வயதான நபர் 60 வயசுக்கு மேலேயோ 65 வயசுக்குள்ள நபர்களில் காலில் வரக்கூடிய புண்ணுகளில் அட்லீஸ்ட் ஒரு 70%, 70% வந்து காலில் இருக்கக்கூடிய சிறை சார்ந்த பிரச்சனைகள், வாரிகோஸ் வெயினால் வரக்கூடிய புண்ணு தான் 70% வந்து காலில் வரக்கூடிய லெக் அல்சர்ஸோட பர்சன்டேஜ் பார்க்கும்போது மோர் தென் 65 இயர்ஸ். ஸோ வயது ஆக காலில் வரக்கூடிய புண்ணுகளோட காரணம்னு பார்க்கும்போது காலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் சரியான முறையில் போகாதனால, முக்கியமான காரணம் வாரிகோஸ் வெயின் வரதுனால, காலில் ரத்தம் தேங்கிறதுனால, ஏற்கனவே பிளட் கிளாட் வந்து கால் வீங்கி போய் தோல் கருத்து போய் புண்ணு வருது, இது ஒரு முக்கியமான காரணம். இதோட அடுத்த முக்கியமான சர்க்குலேட்டரி ப்ராப்ளம் பார்க்கும்போது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு காலில் ரத்த குழாயில் அடப்பு ஏற்பட்டு காலில் ஆறாத புண்கள் வரும். அது வந்து இப்போ வாரிகோஸ் வெயினால் வரக்கூடிய புண்களுக்கும் இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வர புண்களுக்கும் பார்க்கும்போது அந்த காலில் ரத்த ஓட்டத்தில் அடப்பு, அதாவது நல்ல ரத்த குழாய் நாடி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம், அதில் பிளாக் ஏற்படுறதுனாலே காலில் புண்ணுகள் வரலாம். ஸோ எந்த புண்ணு 4 வாரத்துக்கு மேலே புண்ணு ஆறலைன்னா நீங்கள் ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து அதை கரெக்டான காரணத்தை கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. ட்ரெஸ்ஸிங்கில் மட்டுமே அது ஆறாது. ஸோ இது ஒரு தவறான புரிதல். 3வது தவறான ஒரு மித்துன்னு பார்க்கும்போது, தவறான புரிதல்னு பார்க்கும்போது, இந்த வாரிகோஸ் வெயின் வர்றதுனால ஹார்ட் அட்டாக் வருமா, ஸ்ட்ரோக் வருமா, கால் எடுத்துருவாங்களா, இந்த மாதிரியான ஒரு தவறான புரிதல் இருக்குது. வாரிகோஸ் வெயின்ங்கிறது நம்ம சிறை சார்ந்த பிரச்சனை, வெயினில் வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ ஹார்ட் அட்டாக்ங்கிறது இருதயத்தில் இருக்கக்கூடிய நல்ல ரத்த ஓட்டம், ஆர்ட்ரியில் அதில் வரக்கூடிய பிளாக்ஸ். அதே மாதிரி ஸ்ட்ரோக்குங்கிறது
மூளைக்கு போகக்கூடிய நல்ல ரத்த ஓட்டம், ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய ஆர்ட்ரியில் வரக்கூடிய பிளாக்ஸ்னால ஸ்ட்ரோக் வரலாம். கால் இழப்பு ஏற்பட்டு ஆம்புடேஷன் போகிறதுனால காலில் இருக்கக்கூடிய ஆர்ட்ரீஸில் பிளாக் ஏற்படுனா கால் இழப்பு ஏற்படலாம். ஸோ வெயினுக்கும் இந்த வேரிகோஸ் வெயினுக்கும் ஸ்ட்ரோக் வரதுக்கோ, ஹார்ட் அட்டாக் வரதுக்கோ, இல்லை கால் இழப்பு ஏற்படுறதுக்கோ சம்மந்தமே கிடையாது. ஸோ வேரிகோஸ் வெயின் நபர்களுக்கு இந்த மாதிரியான சீரியஸான பிரச்சனைகள் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஹார்ட் அட்டாக் வராது, ஸ்ட்ரோக் வரதுக்கு இது காரணம் கிடையாது, கால் இழப்பு ஏற்படுறதுக்கும் வேரிகோஸ் வெயின் காரணம் கிடையாது. ஸோ இது ஒரு தவறான புரிதல். 4வது மித்துன்னு பார்க்கும்போது, வேரிகோஸ் வெயின் வந்துருச்சு, இதை இது எதுக்கு வைத்தியம் பண்ணிவிட்டு இதை பண்ணாலும் சரியாகுமான்னு தெரியல, இது பண்ணாலும் திரும்பி வரும், இதை போய் நம்ம வைத்தியம் பண்ணுறதுனால ஒரு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, அந்த மாதிரி ஒரு தவறான புரிதல்கள். முக்கியமாக என்னென்னா, வேரிகோஸ் வெயின் வைத்தியம் பண்ணதுக்கப்புறமும் நிறைய பேர் மத்தியில் ரொம்ப காமனாக அவங்களுடைய தவறான புரிதல்னால், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு வேரிகோஸ் வெயின் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சவங்களுக்கு பண்ணியிருக்காங்க, பண்ணி கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, திரும்பி வந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு தவறான இதனால் அவங்க என்ன ராங் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறது, பண்ணாலும் சரியாக திரும்பி வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன வைத்திய முறைகளில் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம பழைய வைத்திய முறைகளில் பண்ணும்போது அந்த வேரிகோஸ் வெயினோட வைத்திய முறைகளே வேறு மாதிரி இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த வேரிகோஸ் வெயினை பொறுத்த வரலும் காலில் ஏற்படக்கூடிய ரத்த தேக்கத்துக்கான காரணத்தை டாப்ளர் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு நுண்ணிய கருவினால் நம்ம எந்த வெயினில் ரத்தம் தேங்குது, எந்த வெயின் டேமேஜ் ஆகிருக்கு, எந்த வெயினில் வேல்வ் சரியாக வேலை செய்யலை, எந்த வெயினில் ரத்தம் சரியான முறையில் போகலை, இதெல்லாம் உள் நரம்பா, இல்லை அவுட்டர் சூப்பர்ஷியல் வெயின்ஸா, இல்லை உள் நரம்பு எலும்புக்கு பக்கத்தில் கூடிய வெயின்லா, இல்லை ஸ்கின் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வெயின்ஸா அப்படிங்கிற கேட்டகரைஸ் பண்ணி பார்த்துட்டு, இது ஏற்கனவே பிளட் கிளாட் வந்ததுனால வந்திருக்கா, இல்லை ஏற்கனவே ஃப்ராக்சர் ஆகி ஆக்சிடென்ட் ஆனதுனால வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது வியாதினால் வந்திருக்கா, வேறு ஏதாவது ரேடியேஷன் கொடுத்துருப்பாங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்திருக்கும், இந்த மாதிரியான பலவித காரணங்களால் இந்த காலில் ரத்த தேக்கம் ஏற்படலாம். ஸோ இன்றைக்குரிய இருக்கக்கூடிய நவீன வைத்திய முறைகளில் வேரிகோஸ் வெயின் கம்ப்ளீட்டாக குணப்படுத்தி அது திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் மிக 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 கம்மி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 பேஷண்ட்டில் ஒரு 10 பேருக்கு 10 வருஷம் கழித்து ஏதாவது சிறிதாக சின்ன சின்ன நரம்புகள் வெளியில் வரலாம். அது இயற்கையாக வரக்கூடிய நரம்புகள். இன்றைக்கி நல்லா இருக்க நரம்புகள் நாளைக்கு செயலிழந்து போய் அதுவும் கொஞ்சம் வேரிகோஸ் வெயின் மாதிரி தெரியலாமே தவிர, பண்ண வைத்தியத்தினால ஃபெயிலியர் ஆகி அது திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக கம்மி. இப்போலாம் அதெல்லாம் வரதே இல்லை. 5வது தவறான புரிதல், 5வது மித்துன்னு பார்க்கும்போது, வேரிகோஸ் வெயின்னா காலில் நரம்புகள்லாம் பல்ஜாய் குண்டு குண்டாக காலில் தெரியணும், அது பேர் தான் வேரிகோஸ் வெயின். அதனால் காலில் வெளியில் நரம்பு தெரியாதனால இது வேரிகோஸ் வெயின் சார்ந்த பிரச்சனைகள் இல்லைங்கிறது ஒரு தவறான புரிதல் மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே காலில் இந்த மாதிரி நரம்புகள் புடைச்சிக்கிட்டு பல்ஜாய் குண்டு குண்டாக விரிவடைஞ்சு இருக்கணும்னா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. ஆக்சுவலாக ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த வெளியில் வெயின்ஸே தெரியாமல் இருக்கலாம். ஸோ 2 பேருக்கும் காமனாக, அதாவது ஒரு சிலருக்கு நரம்புகள் புடைத்து வெளியில் காலில் தெரியக்கூடிய நபர்களும், காலில் நரம்பே தெரியாமல் ஆனால் அதனாலேயும் ரத்த தேக்கம் ஏற்படக்கூடிய நபர்களுக்கும் வித்தியாசம்னா என்னன்னா, 2 பேரும் காமனாக ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். நீண்ட நேரம் நின்னா காலில் மசில் கிராம்ப்ஸ் வரலாம், நீண்ட நேரம் நிற்கும் போது காலில் ஸ்வெல்லிங் வரலாம், கால் வீக்கம் கீழே காலில் நிற்க மத்தியானம் ஈவினிங் போல் கால் வீக்கம் வரலாம், நைட்டு படுக்கும்போது மசில் கிராம்ப்ஸ் வரலாம், தோல் கருத்து போகலாம், அரிப்பு ஏற்படலாம், புண்ணு வரலாம். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் நான் சொன்ன இந்த தொந்தரவுகளுக்கெல்லாம் வரத்துக்கு நரம்புகள் தோலில் புடைச்சிட்டு பல்ஜாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெயின்ஸ் பல்ஜாகாமலே இந்த தொந்தரவு இருக்கலாம். ஸோ ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஹிடன் வேரிகோஸ் வெயின்ஸ், அதாவது வெளியிலே தோலில் தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே வேரிகோஸ் வெயின்ஸ் தோலுக்கு கீழே காலில் அது தொந்தரவு உண்டு பண்ணிகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் வெளியிலலாம் தெரியலையேன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஸ்கின் டாக்டர் பார்க்குறது, மற்ற வைத்தியம் பண்ணிவிட்டு கடைசியில் காலில் புண் வந்ததுக்கப்புறம் வராங்க. ஸோ அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி காலில் நரம்புகள் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. தெரியாத நபர்கள் கால் ஸ்வெல்லிங், கால் வீக்கம் ஏற்படுறது, மசில் கிராம்ப்ஸ் நைட் வர்றது, தோல் கருத்து போகிறது, அரிப்பு ஏற்படுறது, புண் ஏற்படுறது, இந்த மாதிரியான நபர்கள் காலில் ரிப்பீட்டாக இன்ஃபெக்ஷன் வருது, செல்லைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வருது, இந்த மாதிரி நபர்கள் வெளில நரம்புகள் தெரியாமல் இருந்தாலுமே உள்ள ரத்த தேக்கத்துக்கான அறிகுறிகள் இருக்கும். இவங்களும் நான் ரத்த நாள நிபுணரை அணுகி கரெக்டான வைத்தியத்தை பண்ணிக்கணுங்கிறது தான் இந்த மித்தோட கிளாரிஃபிகேஷன்.